ஊர்வலம் இந்த முறை தமிழக பயணம் போனாலும் கூட 2012 முதல்ல மலேசியாவிலிருந்து அப்பொழுது மாய்காவின் கலை கலாச்சார பிரிவின் தலைவராக இருந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கு அன்று எங்களுக்கு முழுமூச்சாக இருந்து எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் டாக்டர் டி மோகன் என்று சொல்லிக்கொள்வதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கு உண்மையிலே பார்த்துக்கணும். ஏன்னா தமிழகத்தில் போய் இறங்கின கையோட அந்த வரவேற்பு மற்றபடி ஒரு கராத்தே தியாகராஜன்லேருந்து மற்றபடி எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்தார் டாக்டர் டி மோகன் அவர்கள். இந்த முறை அண்ணன் டி மோகனுக்கு நான் அதை சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். என்ன தமிழகம் போகின்றோம் என்று அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அவரிடம் பேசி அவரோட ஆட்சியெல்லாம் பெற்று நம்ம நன்றியை எடுக்கின்றோம். சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்லணுமா இல்லையா? உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் என்ஆர் கிருஷ்ணன் அவர்களே செல்லமாக சுபாங் கிருஷ்ணன் சொல்லுவார்கள். இப்போது அரசியல் இல்லாமல் வேற வேலையில் போயிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் செக்ரட்டரி ஜெனரல் கணேசன் அவர்கள் மற்றும் வருகை பொழுதுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கு நண்பர்களுக்கு எங்களுடைய இந்திய பயணம் ஒருங்கிணைப்பாளர் ரஜீவ் திருமதி குமாரி லாவணி அவர்கள் மற்றும் சகோதரிக்கு இன்று நம்முடைய இந்திய பயணம் முன்னிட்டு இந்த அழகான மதிய உணவு எங்களுக்கு அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உணவை திருவாளர் எஸ்பி மணிவாச அவர்கள் ஏற்பாடு செய்து இந்திய பயணத்தை ஒரு வெற்றிகரமாக நடக்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. 15 பேர் கூட 14 பேர் கொண்ட ஒரு பயணம் நாங்கள் 13ஆம் தேதி இந்த கப்பலின் பொழுது சென்று புதுச்சேரிக்கு போயிட்டு புதுச்சேரியிலிருந்து திருப்பி சென்னைக்கு வரப்போம். எங்களோட பயணம் நிச்சயமாக நல்ல பயணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ப்ளஸ் ஐடிஐ போட்டாச்சு. இந்த ஐடிஐ கேட்டாலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. 13ஆம் தேதி நம்ம இங்கேருந்து போயிட்டு புதுச்சேரியில் முதலமைச்சர் அவருக்கு சந்திப்பு, அதுக்கு பிறகு புதுவை தமிழ் சங்கத்தின் அங்கு ஒரு விருந்து நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு 15ஆம் தேதி நாங்கள் டிஜிபி அண்ணாச்சி சந்தோஷம் அவருடைய 90ஆம் ஆண்டு பிறந்தநாள் அதிலையும் நாங்கள் கலந்து கொள்வோம். அதுக்கு பிறகு 16ஆம் தேதி எங்களுடைய கலை நிகழ்ச்சி பொன்னந்தி பொழுது கலை நிகழ்ச்சி 16ஆம் தேதி சென்னையில். 17ஆம் தேதி தான் ஒரு முக்கியமான அங்கம். லெட்டர்லாம் போட்டோம். அவங்களும் ஒரு கான்ட்ரிபியூஷன் 90% கொடுத்தோம். நாங்கள் முதலமைச்சர் திரு சிஎம் விஜய் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பார்க்கறதுக்கு நிச்சயமாக பார்க்க முடியும் என்று நினைக்கிறோம். அதுக்கு பிறகு அமைச்சர் எம்ஜிஆர் பற்று உள்ள அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் சந்திக்கிறோம். இதான் எங்களுடைய ஐடிஐ போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஐடிஐ வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். முக்கியமாக 14 பேர் போகிறவங்களுக்கு ஒற்றுமை தேவை, டிரான்ஸ்பேரன்சி தேவை. போகும்போதே ஏதாச்சும் ஒரு சங்கடம் இருந்தால் நிச்சயமாக நீங்களாம் பேசி ஒற்றுமையாக போகிறீர்கள். நானும் அந்த குழு இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையை நான் முடித்து வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நம்ம செல்வோம். அதை கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த விருது நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் சென்னை பாண்டிச்சேரி போருக்கு முன்னோடியாக இந்த விருது. அதுக்கு
எல்லோரும் உதவி செஞ்ச அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடையில ஒரு நகைக்கடை ஓப்பனிங் பார்த்தேன். அப்பயும் இப்பயும் அதே மாதிரி இருக்காரு டாக்டர் ஈஸ்வரி கணேசன் அவர்களே, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சகோதரர் மணிவாசகம் அவர்களே, டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ராம் அவர்களே, டாக்டர் முருகன் அவர்களே, இங்கே வருகிறவர்கள் நிறைய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் இல்லை, இப்போ 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சுறீங்க. எப்பயும் இலக்கடையில் வாழையில் சாப்பாடு போட்டார். இப்போ கொஞ்சம் இதுக்கு வந்து சைனீஸ் ஸ்டெப் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் படி. நல்ல நண்பர் எனக்கு. நான் என்றைக்குமே சில இடத்துல பழசை நான் மறக்கிறது இல்லை. நான் ஏன் வந்து தொல்லை நான் எப்படி சொல்லுறேன், அவரே கால் கொஞ்சம் பிரச்சனை, கால் நடக்க முடியாமல் இருப்பார். அதை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வருவார். அப்படியே அந்த வீட்டுக்கு வருவார். நான் சொன்னேன், பரவாயில்ல மணி, என் டைரியில் போட்டுட்டேன், நான் கண்டிப்பாக டைரியில் போட்டேன், அந்த நேரத்தில் அந்த டைம் நான் வந்துடுவேன். கேட்க மாட்டார். இந்த ஃபோனை மட்டும் நினைக்கிறேன் வச்சுங்களேன், வரன்றதுக்காக நேற்று வரைக்கும் சந்தேகம் வரமாட்டேங்க. நேற்று வரைக்கும் கூட அடிச்சு கருதிட்டே இருக்காரு. பட் அவரோட ஆர்வம், நம்ம இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதும் கஷ்டம். கலாச்சாரத்து பகுதியில் குறிப்பாக கடந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த துறையில் வந்து நல்ல ஈடுபாடு. இதில் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயம், நான் 30 வருஷம் முன்னுக்கு வந்து இளைஞர் அணிக்கு வரேன். இளைஞர் அணிக்கு இருக்கும்போது அப்போலாம் வந்து வேறு மாதிரியான அரசியல், இங்கிட்ட ஒரு அணி இருக்கும், அங்கிட்ட ஒரு அணி இருக்கும். பிரசிடென்ட் லிஸ்ட், யூத் லீடர் லிஸ்ட்டாக போட்டு ஜெயிச்சு வருவாங்க. அப்படி அந்த மாதிரியான சூழல் இருக்கும். அப்போ எனக்கு உண்மையான அரசியல் தெரியாது, உண்மையாலே என்ன அரசியலும் தெரியாது. அர்ஜுனன் சார் என்ன செய்தாரு, எங்கள் அப்பாட சொல்லி கொண்டு வந்து தொகுதியில் போட்டு, தொகுதியிலேயே நேஷனல் கொண்டு போட்டாரு. அந்த நேஷனல் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு தெரியாது. கொண்டு போட்டார். போட்டு முடிஞ்சப்பையோட இது போட்டி போட்டு 12 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 12 பேர்த்தில் ஒரு ஆள் வந்தால் தான் நீ வந்து நேஷனல் கவுன்சில் ஆக முடியும், அதுலேயே தான் வந்து யூத் லீடர் எடுப்பாங்க அப்படின்னாரு. சரின்னு போட்டாச்சு. நம்ம போட்ட கையோட நம்ம வேலை செஞ்சவங்க. எனக்கு எந்த மாநில தலைவர் தெரியாது, யாரும் ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதில் ஒரு ஆஃபிஷியல் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. 12 பேர் ஆஃபிஷியல் லிஸ்ட் போட்டாங்க. நான் அந்த ஆஃபிஷியல் லிஸ்ட்டு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்னை மணி ஏற்றிக்கிட்டு நாடு முழுதும் போய் இளைஞர் பகுதியில் போயிட்டு எனக்கு ஆளை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னையை வந்து அந்த ஆண்டு நினைக்கிறேன் 1999 நினைக்கிறேன், 97 வந்து நான் ஒரு நேஷனல் கவுன்சில் மெம்பராக வந்து ஆக்கி உதவி செஞ்ச ஒரு நன்றி கடன் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. கடைசி வரைக்கும் நான் அந்த உதவி என்னால் முடிஞ்ச உதவியை அவர் செஞ்சுட்டு இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதர். கலாச்சாரத்துக்கு அந்த நாட்டில் நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய நிகழ்ச்சிகள் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக ஒரு இந்தியா பயணத்தில் ஏதோ ஒரு உதவி இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்கிறேன். அதோட முக்கியமான பெரிய ஆளுங்க உட்காரச்சிருக்கீங்க, அவர் சொல்ல தேவையே இல்லை. அவரோட அனுபவம், அவர் அரசியல் அனுபவம், ஒரு காலத்தில் எப்படிலாம் வந்து அரசியலோட ஈடுபாடு, அதெல்லாம் வந்து அவரோட சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய அரசியல் நீரோட்டத்தில் போயிட்டு வந்தார். நான் இவங்களை பார்க்க எல்லாத்துலையும் போகாமையே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்காருன்ட்டு. இன்னைக்கு இது முடிச்சு இன்னொரு நிகழ்ச்சி 6 மணிக்கு நம்ம YSS குடாவோட நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அதுலேயும் சிறப்பாக வந்துருக்காரு. நன்றியிட வந்ததுக்கு வந்து அடுத்து கொடுக்கும் ரொம்ப நன்றி கூறி கொடுத்தது. அடுத்து நமது GS மணியம் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மலேசியா நண்பர்கள்,
இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியா வருவதென்றாலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் வெளிநாடு என்று சென்றது முதல் நாடு மலேசியா தான். நான் +2 படித்து முடித்து 84ல் முதல் கண்ட்ரி மலேசியாவில் தான் கால் எடுத்து வச்சேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரிக்கு மேலே போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து மலேசியாவில் கால் எடுத்து வைக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய நண்பர்லாம் இங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னோட ஸ்கூலில் படித்தவங்க. இவங்கெல்லாம் மலேசியாவில் தான் வாழ்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து மலேசியாவிலேருந்து வந்து சென்னையில் படித்தாங்க. ஸோ அதனால் நான் +2 முடித்தோன்னா மலேசியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஷானு, சிவா, டாக்டர் இவங்கெல்லாம். ஸோ நிறைய தடவை அதுக்கப்புறம் வந்துட்டேன் மலேசியாவுக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 6:30க்கு மிஸ்டர் குணா வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் எப்போவோ டேட் கொடுத்துட்டேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மணி வந்து என்னை விடாமல் பிடிச்சி வந்தே ஆகணும்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ மணி சார். ஆமாம், என்ன ஒரு பெருமைன்னா, இவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியில் இன்னும் நான் சொல்ல போனால் மலேசியாவில் தான் தமிழ்நாட்டை விட எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளே ஆக வேண்டும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் புரட்சித் தலைவருடைய மாநாடு ஒன்று சென்னையில் நான் என்னுடைய சொந்த வளாகத்தில் நடத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்திருந்தாங்க. அதில் மலேசியாவிலேருந்து மட்டுமே ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேலை போட்டு வந்திருந்தாங்க. அதுதான் அங்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஸோ இப்போவும் புரட்சித் தலைவருடைய வேடத்தில் வந்து ஒரு அருமையான பாடலை பாடி அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே வந்து கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புரட்சித் தலைவர் வந்து இறந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகியும் அவருடைய பெயரை இன்னும் மலேசியா மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய தந்தை அமரர் ஐஸ்ரீ வேலன் அவர்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூடவே நடித்தவர். அவருடைய கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் கூட எங்கள் அப்பா தான் காமெடியனாக நடித்தார். ஸோ அவருடைய மகன் நான் இன்னைக்கு புரட்சித் தலைவருடைய வழியில் என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் நான் நிறைய காலேஜஸில் நடத்திட்டு இருக்கேன். வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு எங்கள் அப்பா பேரில். இந்த வருஷம் வந்து புரட்சித் தலைவருடைய சத்யா ஸ்டுடியோ டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியை வேல்ஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் பண்ணி இந்த முறை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா புரட்சித் தலைவர்கிட்ட இருந்த அவருடைய சொத்து இன்னைக்கு வந்து நம்ம பராமரிக்கிறதுல ஒரு ஆளாக இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக அதை நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து டீம் வந்து 13 பேர் கொண்ட 15 பேர் கொண்ட குழு வந்து சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் வரப்போகிறதா இப்போ குறிப்பிட்டார்கள். அவர் தத்தோ மோகன் கோபாலகிருஷ்ணன் சார்லாம். ஸோ என்னால் என்ன உதவி அவங்களுக்கு செய்ய முடியுமோ நிச்சயமாக அதை செய்வதற்கு பாண்டிச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலும் என்னால் இயன்ற உதவியை நான் நிச்சயமாக செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டேன். அதான் சிஎம் வந்து பாண்டிச்சேரி சிஎம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை பார்த்துடலாம். அவர் என்ன ரங்கசாமி வந்து அவர் இன்னும் காமராஜராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கவே முடியாது. எங்க சீஃப் மினிஸ்டர் இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு விஜய். அதனால இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் செங்கோட்டையனெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சென்னை போயிட்டு செங்கோட்டையனுக்கு பேசி எப்படியாவது அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவர் இருக்காரு. அப்புறம் ஜேசிடி பிரபாகரன் சார் இருக்காரு. அவர் தான் இப்போ ஸ்பீக்கர். அவரும் புரட்சித் தலைவருக்கு வேண்ட பண்ணுவாங்க. அதனால் 2 பேர்கிட்டையும் பேசி நிச்சயமாக ஏற்பாடு செய்வதற்கு நான் உதவி புரிகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மணி வாசகம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாலை இருக்கிறேன். நாங்கள் அத்தனை பேர் போட்டாலும் கூட வந்து அந்த ஒரு மாலைக்கு ஈடாகாது. என்னதான் எம்ஜிஆருக்கு யார் யார் போட்டாலும் ஒரு சுவாஜி கணேசன் மன்றத்தில் போட்டால் தான் அது ஒரு சிறப்பு வேற. இப்பொழுது திரு ராம் அவர்களை அழைக்கின்றோம். அதாவது மலேசியாவில் தான் எம்ஜிஆர் மன்றமும் சிவாஜி மன்றமும் ஒன்று. எனக்கு மலேசியா வர்றதுனால ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா அதுவும் புரட்சி தலைவருடைய 110வது விழாவுக்கு வருதுன்றதுல எனக்கு நீங்க சொல்லுவா வேணும். நிச்சயமா நான் வந்து கலந்துக்கிறேன். 2 வருஷம் அதுக்கு முன்னாடியே வந்து புரட்சி தலைவருடைய மாநாடு ஒன்று சென்னையில் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்ல ஒரு கைக்கிட்டு எங்கள் அருமை நண்பர் கு தேவேந்திரன் அவர்களை அன்போடு மேடிக்கின்றேன். வாங்க தேவேந்திரன். தேவேந்திரன் அவர்களை தமிழோடு சொந்தம் இது என்றும் திகட்டாத சந்தம். கவிதை அரங்கேறும் நேரம் மனக்கலைகள் பரிமாறும் தேகம். தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன்பெற செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன்பெற செய்வோமே. ஊருக்கு உழைச்சாலே ஊருக்கு உழைக்காலே ஏழை உரிமையில் மதிக்காலே ஆண்டவன் அறியை நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை. அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியை நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை. அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை.
ஒன்று பார்க்கலாம் நிக்கிறியா நண்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா எப்ப ரெண்டுல ஒன்று பார்க்கலாம் நிக்கிறியா நண்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா யாரு நீ பார்த்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அத்தனாமா சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா அத்தனையும் போனாலும் எம்டி நின்னாலும் பதனாமா இருந்தா அட வீசுகிறாண்டா ராமம்மா ராமம்மா ஜெயஜெயனா ராசம்மா ராசம்மா கேட்கலையானா ராமம்மா ராமம்மா ஜெயஜெயனா ராசம்மா ராசம்மா சொன்னது சரிதானா தென்னல் தான் திங்கள் தான் நானும் செஞ்சும் புண்ணில் தான் எண்ணில் தான் காதல் சந்தம் ஆடும் காற்று நெஞ்சில் தாழும் போதும் ஆசை ஒன்று காதில் தான் பார்க்க நெஞ்சோடு தான் கூட